பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு பயம் இருக்குங்க. அந்த பயம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா எல்லாருடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம். இதுனா சின்ன பசங்களை நம்ம கேட்டோன்னா நாளைக்கு அவங்களுடைய எதிர்காலம், ஐயோ எக்ஸாம் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பெரியவங்களை பார்த்தோன்னா இல்லை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான அவங்கவுங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கும். படிக்கிற பசங்க நல்லா படித்து நல்ல வேலை கிடைக்குமா, அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்திருக்கிற பசங்க பாருங்க நல்ல மனைவி கிடைப்பாங்களா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே மாதிரி பாருங்க தாய் தகப்பனுக்கு கூட தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு இதே தான் எல்லாருக்குமே பயம்னா இந்த என்ன சொல்றதுன்னா எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு அந்த பயம் அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த எதிர்காலன்ற பயத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பயத்துக்காக எப்படியாவது நமக்கு சக்ஸஸ் வரணும், எப்படியாவது நம்ம நல்லபடியாக வாழணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தவறான, அதாவது அவங்க கரெக்டான வழி நினச்சிக்கிட்டு தவறான வழியில் போயிட்டு நிறைய பேர் என்னன்னா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபங்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க செய்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஏதோ ஒன்று செய்யணும், எப்படியாவது சக்ஸஸ் எடுக்கணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு தோன்ற மாதிரி, மனிதர்கள் என்னென்ன யோசிக்கிறாங்களோ மனிதர்களுடைய சிந்தனைகள் பிரகாரம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த வேலைகள் எல்லாமே செய்வாங்க. அதை செய்யறதுனால அவங்களுக்கு என்னன்னா தோல்வி தான் கிடைக்குமே தவிர வெற்றி கிடைக்காது. நிறைய பேர் நினைக்கலாம் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் உயர்வான இடத்துல இருக்காங்கன்னுட்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு உயர்வான இடம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. பாருங்க, நம்மளுடைய பைபிள் கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் கூட பாருங்க, ஒரு தாய் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை பத்தி அதிகமா யோசிச்சதுனாலதான் அவனுடைய மகனை தவறான வழியில நடக்க வைப்பாங்க. அது யாருன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆதி காண்டத்துல நம்ம பார்க்கலாம். இஸ்சாக்குடைய குடும்பம், இஸ்சாக்குடைய குடும்பத்துல பாருங்க இஸ்சாக்கு ரிப்கா இவங்க ரெண்டு பேருக்குமே பிறந்த பிள்ளைகள் ஏசாவு, அதுக்கப்புறம் யாக்கோபு. இவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பிள்ளைங்களையும் நேசிக்கிறாங்க. பாருங்க, தாய்க்கு எப்பவுமே சரி தன்னுடைய பிள்ளைங்கள் எல்லாருமே சமானமா தான் பார்ப்பாங்களே தவிர ஏறக்குறைய சொல்லி பார்க்க மாட்டாங்க. இந்த இடத்துல யாக்கோப ரிப்கா அவங்க அதிகமா நேசிச்சாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஏன் அவங்க நேசிச்சாங்கன்னா யாக்கோப் அப்புறம் எப்பவுமே தாய்கிட்டயே இருக்கிற பிள்ளை, வெளி உலகத்தை தெரிஞ்சிக்காத இருக்கிற பிள்ளை. அவருக்கு வெளியில போனது கிடையாது. அவர் எப்பவுமே அம்மா கூடவே இருக்கிற, உலகத்துல பத்தி எங்கேயுமே வெளியில போகாம, வெயில் தெரியாது, மழை தெரியாது, அதுக்கப்புறம் போய் கஷ்டப்பட்டது கிடையாது, எதுவுமே செஞ்சது கிடையாது. அம்மா கூடவே இருந்திருக்காரு அவரு. அம்மா சமைக்கிறாங்களா, அம்மா கூடவே இருந்து அம்மா என்ன சமைக்கிறாங்க, அம்மா என்ன பண்றாங்க, இதையே தான் பார்த்துக்கிட்டு அம்மா கூட சுத்திக்கிட்டு இருந்த பிள்ளை. ஆனா ஏசாவு எப்படின்னா, ஏசாவு வெயில்ல போவாரு, மலையில நினைவாரு, மலை மேல ஏறுவாரு, பள்ளத்துக்குள்ள இறங்குவாரு, எல்லா வேலையுமே போய் வேட்டாடிட்டு வருவாரு, ஃபார்மிங் பண்ணுவாரு, எல்லா வேலையுமே அவர் செய்யக்கூடியவர். மரத்தை வெட்டிட்டு அது ரொம்ப தைரியசாலியா இருந்தார் அவரு. பாருங்க, அதனாலதான் அந்த தாய் என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ என்னுடைய பெரிய பையன் ரொம்ப தைரியசாலி, உலகம் அறிஞ்ச பிள்ளை, வெளியில போனானா எப்படியாவது பொழைச்சுப்பான் அவன். ஆனா என் சின்ன பையன் யாக்கோபு அந்த மாதிரி கிடையாது, அவன் உலகமே அறியாதவன், ரொம்ப சுகுமாரனா வளர்ந்துட்டான் என்கிட்ட, ரொம்ப என்ன தவிர வேற யாருமே அவனுக்கு உலகம் தெரியாதே, ஐயோ அவன் அப்பாவியாச்சே, அவன் எப்படி வாழ்வான் நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்காவுடைய மனசுல என்ன இருக்கு தெரியுமாங்க, எதிர்கால பயம், தன்னுடைய குமாரனுடைய எதிர்கால பயம். அந்த எதிர்கால பயத்தினாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, தன்னுடைய பெரிய பையனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய சின்ன பையனுக்கு கொடுக்கறதுக்கு கூட அவங்க ரெடி ஆயிட்டாங்க. பாருங்க, இஸ்ஸாக்கு நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கேன், அவருடைய பெரிய பையனை கூப்பிட்டுட்டு என்ன சொல்வாரு, நீ போய் வேட்டாடி எனக்காக மாம்சத்தை கொண்டு வா, நீ அதை கொண்டு வந்தேன்னா அதை நான் சாப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுவாரு. அதே சமயத்துல பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டு அவருடைய மனைவியான ரிப்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ அவங்க மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு, இந்த ஆசீர்வாதம் பெரிய பையனுக்கு போயிடுச்சு, அவன் ஆல்ரெடி நல்லபடியா வாழக்கூடிய தைரியசாலி, ஆனா சின்ன பையனுக்கு உலகமே தெரியாதவனாச்சே, அப்பாவியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபை கூப்பிட்டு, நீ கடைக்கு போயிட்டு சந்தைக்கு போயிட்டு நீ ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை நான் சமைச்சு உங்க அப்பா கிட்ட கொடுக்குறேன், நீ போய் ஏசாவுன்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு. பாருங்க, அந்த இடத்துல யாக்கோபு கேட்பாரு, அம்மா இது மோசம் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா, உன் மேல எந்த தப்பு வராது, என் மேலதான் வரும். ஏன்னா அந்த தாய்க்கு தான் அந்த பிள்ளையை பத்தி அதிகமான பயம் இருக்கு இல்லையா. தன்னுடைய பிள்ளை ஏதாவது ஒரு இடத்துல எப்படியாவது சரி அவனை நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்க வாழ்க்கையில இருக்கு. அதனாலதான் அவங்க பாருங்க அந்த என்ன செஞ்சாங்க, யாக்கோபுக்கு எல்லாமே அவங்க ஏசாவு மாதிரி அந்த ஸ்மெல் வர மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த சமைச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து இஸ்ஸா கிட்ட போயிட்டு சாப்பாட்டை கொடுத்து சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரதுக்காக அவரை அனுப்புவாங்க. ஏன்னா யாக்கோபு மேல அவங்களுக்கு ஒரு பயம்,
ஐயோ இவன் எப்படி வாழ்வான்னுட்டு. அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம், இந்த பயம் யாக்கோபுல கூட இருக்கு. அதனாலதான் அவங்க அம்மா சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, யாருடைய இதுவும் எனக்கு தேவையில்லை, நான் நல்லபடியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம். ஆனா பாருங்க, அந்த இடத்துல ஏன் எப்படி எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, ஏசாவு வந்து அந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு வரப்போ ரொம்ப அசந்து போய் ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வருவார். அப்ப வீட்டுக்கு வந்தப்போ யாக்கோப் என்ன பண்ணுவாருன்னா, சிவப்பு கலர்ல இருக்கிற ஒரு சமையலை வந்து அவர் சமைச்சிட்டு இருப்பாராம், ஒரு கறியை. அந்த கறியை பண்றப்ப அதை பார்த்தப்போ இவருக்கு இன்னும் பசிச்சியோட வந்துட்டு இருக்காரு, இன்னும் பசிக்குது, அதனால வந்து எனக்கு நீ அந்த சாப்பாட்டை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஏசாவு வந்து யாக்கோப தம்பியை கிட்ட கேட்கிறாரு. உண்மையா நம்ம அண்ணன் தம்பிங்களோ இல்ல நம்ம அக்கா தங்கச்சிங்களோ வந்து எனக்கு சாப்பாடு வேணா நம்ம என்ன செய்வோம், உடனே சாப்பாட்டை வச்சு கொடுத்துட்டு ஐயோ சாப்பிட்டுன்னு சொல்லுவோம், பசியா இருக்கான்னா. பாருங்க, இவர் என்ன கேட்கிறாரு, இவருக்கு எதிர்காலத்துடைய பயம். அங்க என்னன்னா, மூத்தவருக்கு ஒரு செப்பரேட்டான ஆசீர்வாதம் இருக்கு இஸ்ரவேல் மக்கள்ல. அதனாலதான் வந்து நீ உன்னுடைய மூத்தவனா இருக்க இல்லையா, அதோடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஜேஷ்டத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி இவர் கேட்பாரு யாக்கோபு. நான் இந்த சாப்பாட்டை உனக்கு கொடுத்தேன்னா நீ எனக்கு அதை கொடுக்கணும்னுட்டு. பாருங்க, அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அந்த ஜேஷ்டத்து வந்து மூத்தவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா நான் நல்லபடியா வாழ்வேன், எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராதுன்னு சொல்லி இவர் கூட அந்த எதிர்காலத்தோட பயத்தினாலதான் அவங்க அண்ணா கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அதை வாங்க மாட்டாரு இல்லையாங்க. பாத்தீங்களா? ஏன்னா சரி இதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, நல்லா இருக்கு. இவங்களுடைய சித்த பிரகாரம் யாரு, இந்த தாயாகட்டும் ரிப்கா ஆகட்டும் இல்லைன்னா யாக்கோப் ஆகட்டும், இவங்க 2 பேருமே என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய சித்த பிரகாரம் தான் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆனா பாருங்க, யாக்கோபு உண்மையாவே இந்த தாய் இவங்க 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிடையவே கிடையாதுங்க. யாக்கோபு ஃபரோ கிட்ட போவார், வந்து ஃபரோ கிட்ட கூட்டிட்டு போவார் இல்லையா. கூட்டிட்டு போனப்போ அந்த ஐகுப்து தேசத்துல போயிட்டு ஃபரோ எதிரில் இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து வாழ்ந்தது 130 வருஷம், 130 வருஷம் வாழ்ந்தேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லி அங்க எழுதியிருக்கோம். பாத்தீங்களாங்க? ஆமா, ஏன்னா சந்தோஷமா அவர் வாழணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கினார். ஆனா அவர் எங்கேயுமே கூட சந்தோஷமா வாழல. இந்த தாய் எதுக்காக வந்து அந்த ஆசீர்வாதம் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைச்சாங்க. அவர் வெயில் தெரியாது, மழை தெரியாது, வீட்டை விட்டு வெளில போனவர் கிடையாது, கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது. ஆனா பாருங்க, யாக்கோபு இந்த ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்ட உடனே அந்த வீட்டுல அப்பாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாரா? இல்லவே இல்லை. அவர் அங்க என்ன பண்ணிருக்காரு, அந்த வீட்டை விட்டு ஓடி போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஓடி போய் அவங்க மாமா வீட்டுல வாழ்ந்தாரு. அவங்க மாமா வீட்டுல அவங்க மாமா என்ன உட்கார வச்சு அவருக்கு நல்லபடியா சாப்பாடு கொடுத்தாரா? கிடையவே கிடையாது. வெயில், மழை, என்ன சொல்றதுன்னா தன் பள்ளம் மேட்டு எல்லா இடத்துலயுமே அவர் போய் அந்த ஸ்னோ எல்லாத்துக்குமே அவர் வந்து அந்த சரீரத்தை வந்து எந்த சரீரமாவது ரொம்பயோ என் பிள்ளை கஷ்டப்பட மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த சரீரத்தை அவர் கஷ்டப்படுத்திக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருஷம் கஷ்டப்பட்டாருங்க. பாருங்க, மனிதர்கள் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றது கிடையவே கிடையாது. நம்மளுடைய சொந்த சித்த பிரகாரம் நம்ம ஆசீர்வாதம் வாங்கி போனா அதுவும் கிடையவே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சா மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். பாருங்க, 20 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கடைசியா 21வது வருஷம் கர்த்தரை கேட்பாரு. அவர் யாக்கோபு கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் ஆசீர்வதி அந்த கர்த்தர் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் 20 வருஷமா அவர் என்னென்னலாம் இழந்து போயிட்டாரோ அது எல்லாமே அந்த 1 வருஷத்துல அவர் சம்பாதிச்சுப்பாரு. பாத்தீங்களா? உண்மைதான். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க கூட ஒருவேளை இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் எப்படி இருப்பேன், இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ என்னமோ. நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி யோசிக்கிறதுனால உன்னுடைய ஹைட்டை வந்து அட்லீஸ்ட் 1 அடி கூட நீ ஏத்துக்க முடியாது. மேத்யூல நம்ம பார்த்தோம்னா 6வது அதிகாரத்துல 27வது வசனத்துல எழுதியிருக்கும் பாருங்க, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன்னுடைய சரீர அளவோடு 1 முழத்தை கூட்டுவான். பாத்தீங்களா? கர்த்தர் கேட்கிறாரு, நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய சரீரத்துல 1 மூலமாவது உன்னால கூட்டிக்க முடியுமா? முடியாது. நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய வாழ்க்கையை நீ மாத்திக்க முடியுமா? முடியாது. நீ கவலைப்படுறதுனால உனக்கு ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காது. இன்னும் அனாரோக்கியம் தான் வரும், இன்னும் அன்ஹெல்த்தி தான் நம்ம கிட்ட வரும். இன்னும் பாத்தீங்கன்னா கவலைப்படுறவங்களுக்கு பிபி, சுகர் இதெல்லாம் கூட வந்துட்டு இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து அதிகமா கவலைப்படாத, என்கிட்ட வா, என்கிட்ட வந்தேன்னா நான் உனக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கறேன்னு சொல்றாரு. உண்மைதானங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சா மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம அனாவசரமா யோசிச்சு இதெல்லாம் பண்றதுனால ஒண்ணுமே கிடைக்காது. பாருங்க, அதே 6வது அதிகாரம் 34வது வசனத்துல என்ன எழுதிருக்கு தெரியுமா? ஆகையால் நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடைய வகைகளுக்காக கவலைப்படும்.
பார்த்தீங்களா என்ன சொல்கிறது, நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளை தினம் தன்னுடையக்காக அதே கவலைப்பட்டுக்கும். ஆமாம், எந்த நாளுடைய கீடு அந்த நாளுக்கு போதும்னு சொல்கிறார் அவர் இல்லையா? உண்மைதானங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நாளையை பற்றி யோசிக்கிறோம். நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு கூட நமக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம எந்த இடத்துல இருப்போம், என்ன செய்வோம், எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த ஃபியூச்சரை பற்றி அதிகமாக யோசிச்சு 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 கர்த்தருக்கு தூரமாக போயிட்டு இருக்கோம். பாருங்க, யாக்கோபு என்ன செஞ்சார், அவருக்கு கஷ்டம் ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப நல்ல வாழ்வேன்னு நினைச்சாரு. ஆனால் அவர் வாழ்க்கை எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லி அவரே அவருடைய வாயால் ஒத்துக்கிட்டு இருக்காரு பைபிள்ல. அதே மாதிரி பாருங்க, தாய் கூட தன்னுடைய மகன் ரொம்ப சந்தோஷமா என் கூடவே இருப்பான், நல்ல ஆசீர்வாதத்தோட ஐயா சீரும் சிறப்புமா வாழ்வான்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அந்த மகன் என்ன பண்ணாரு, வெயில் மழை எல்லா இடத்துலயுமே போய் தாய் என்னெல்லாம் நினைச்சாங்களோ அதுக்கு விருத்தமா தான் அவர் இருந்தார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் அனுபவிக்கல. அதே மாதிரி பாருங்க, நம்ம கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாம கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்காம நம்மளுடைய சொந்த முயற்சிகளை பண்ணி நம்ம ஏதாவது வாங்கினா அதோடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ என்கிட்ட வந்தேன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அந்த ஆசீர்வாதம் உனக்கு உன்னுடைய லைஃபை அது மாற்றும். மற்றபடி உனக்காக நீ எது பண்ணாலும் சரி உன்னுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணாதுன்னு சொல்றாரு அவர். பார்த்தீங்களா? ஆமா, நம்ம நாளைக்கு பத்தி கவலைப்படாம இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையை பத்தி நம்ம சந்தோஷமா அவர்கிட்ட ஒப்புக்கோள் கொடுத்தோம்னா, நம்முடைய மகளாகட்டும், நம்முடைய மகனாகட்டும், இல்லை நம்மளுடைய எதிர்காலம் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஐயா என்னுடைய மகளை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய மகனை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய வேலையை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய எல்லா பிரச்சனையும் உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க எல்லாத்திலிருந்துமே சரி நீங்க வெளியில கொண்டு வரக்கூடியவரா இருக்கீங்க, நிச்சயமா நீங்க என்ன ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கீங்க, நிச்சயமா நீங்க என்ன ஆசீர்வதிப்புங்க தேவனே. ஐயா, நாளை குறித்து நான் வேதனைப்படல, நாளை குறித்து நான் துக்கப்படலை, நீங்க கண்டிப்பா எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை வாழ்த்துவீங்கன்னு சொல்லி நம்புறோம் தேவனேன்னு சொல்லி நீங்க எப்ப அவர்கிட்ட ஒத்துக்கிறீங்களோ அப்ப நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவனே இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆமா ஐயா, நாளையை குறித்து நாங்க கவலைப்படாம தேவனே ஐயா உங்க மேல மனசை வச்சு உங்ககிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கிற மாதிரி எங்களுக்கு மனசை கொடுங்க தேவனே. ஒருவேளை நாங்க இது வரைக்கும் உங்க சந்நிதிக்குள்ள கூட இயேசப்பா நாங்க கவலைகளோட வேதனைகளோட இருந்திருக்குமோ என்னமோ, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களுக்கால தெரியும் எங்களால ஒண்ணு கூட செய்ய முடியாது, நீங்க இல்லாம உங்க கிருபை இல்லாம ஒரு அடி கூட எங்களால எடுத்து வைக்க முடியாது தேவனே. உங்க கிருபையுடன் எங்களை ஆசீர்வதிங்க ஐயா, உங்களுடைய கிருபையுடன் எங்களை ஐயா நாளை குறித்து நாங்க சிந்திக்காம எல்லா ஆசீர்வாதம் எங்களுக்கு முன்கூட்டியே நீங்க கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஆமென், ஆமென், ஆமென்.